அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் யூட்டா மாநிலத்தில் பரவி வரும் பாரிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க வனசேவை திணைக்களத்தின் ஒப்பந்தத்தின் கீழ் இயக்கப்பட்ட சிகோர்ஸ்கி S-64 ஸ்கைட்ரெயின் ரக ஹெலிகாப்டரே ரிச்ஃபீல்டு பகுதிக்கு அருகிலுள்ள ஒயிட் மவுத் 2 காட்டுத்தீ எல்லை பகுதியில் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானது. கடுமையான தீப்பரவல் மற்றும் கரடுமுரடான மலைப்பகுதி காரணமாக மீட்பு குழுவினர் சம்பவ இடத்தை உடனடியாக சென்றடைவதில் கடும் சிரமம் ஏற்பட்டது. இதன் காரணமாக விபத்து நடந்த 24 மணித்தியாலங்களுக்கும் மேலாகிய போதிலும் சனிக்கிழமை அன்று உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டன. மின்னல் தாக்கியதன் காரணமாக கடந்த ஜூலை 27ஆம் தேதி ஃபிஷ்லேக் தேசிய வனப்பகுதியில் ஆரம்பமான இந்த காட்டுத்தீ இதுவரை 1,11,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பை எரித்து சாம்பலாக்கியுள்ளது. தற்போது வரை தீயின் 24% பகுதி மட்டுமே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் பலத்த காற்றினால் தீ மேலும் பரவும் அபாயம் காணப்படுகின்றது. காட்டுத்தீயை அணைக்கும் பணி உலகின் மிகவும் ஆபத்தான வேலைகளில் ஒன்று என குறிப்பிட்ட யூட்டா மாநில ஆளுநர் ஸ்பென்சர் காக்ஸ் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த கோடை காலத்தில் யூட்டா மாநிலத்தில் இடம்பெற்ற 2வது பலி சம்பவம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற காட்டுத்தீ அசம்பாவிதங்களில் 4 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்திருந்தனர். ரஷ்ய நகரமான பெல்கோரோட் மீது உக்ரைன் இரவு நேர ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ரஷ்யாவின் பெல்கோரோட் நகரின் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பலியாகினர் மற்றும் 25 பேர் காயமடைந்தனர். பெல்கோரோட் பிராந்தியத்தில் உக்ரைன் நடத்திய இரவு நேர ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 25 பேர் காயமடைந்ததாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய தற்காலிக ஆளுநரான அலெக்சாண்டர் ஜியாவேவ், இந்த தாக்குதலால் 2 அடுக்குமாடி கட்டிடங்களில் தீப்பிடித்தன. பின்பு அவை அவசரகால சேவைகளால் அணைக்கப்பட்டது. ஏராளமான குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு அல்லாத கட்டிடங்கள் சேதமடைந்தன என தெரிவித்தார். இதற்கிடையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் நாட்டின் ஐரோப்பிய பகுதி, இணைக்கப்பட்ட கிரீமியா கருங்கடல் மற்றும் அசோவ் கடல் ஆகியவற்றின் மீது பறந்த 150க்கும் மேற்பட்ட உக்ரைனிய ட்ரோன் விமானங்களை அளித்ததாக கூறியது. மேலும் பாஷ்கோர்ஸ்டான் பிராந்தியத்தில் உள்ள உஃபா நகரில் கட்டுமானத்தில் இருந்த ஒரு கட்டடம் மீதும் மற்றும் ஒரு உக்ரைனிய ட்ரோன் விமானம் தாக்கியதாக உள்ளூர் அவசர சேவைகளை மேற்கோள் காட்டி அரசுக்கு சொந்தமான ரியா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் முடிவுகளால் ஈரான் போரில் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா ஈரான் போரின் சூழலில் வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி உலக அரசியலை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அமெரிக்கா தனது பழைய கூட்டாளிகளின் ஆதரவை இழந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் போராடி வருகின்றது. கடந்த காலங்களில் ஆப்கானிஸ்தான், ஈராக், வியட்நாம் போன்ற யுத்தங்களில் அமெரிக்கா பல நாடுகளின் கூட்டணியுடன் செயற்பட்டது. ஆனால் தற்போது ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தனியாக நிற்கின்றது. இஸ்ரேல், நேட்டோ நாடுகள், சவுதி அரேபியா போன்ற சக்திகள் கூட அமெரிக்காவை விட்டு விலகியுள்ளன. இதற்கான முக்கிய காரணமாக தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவுகள் மற்றும் அவரது பேச்சுக்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. ட்ரம்பின் தற்புகழ்ச்சி மற்றும் தனிப்பட்ட யுத்தம் என்ற அணுகுமுறை அமெரிக்காவை உலகளவில் தனிமைப்படுத்தியதாக விமர்சிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் முன்வைக்கப்பட்ட காசாவுக்கான 15 அம்ச அமைதி திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்துள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பு முழுமையாக தனது ஆயுதங்களை கீழே போட்டு பணியாத வரை காசா முனையிலிருந்து இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெற மாட்டாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு திருப்புமுனை எட்டப்பட்டுள்ளதாகவும் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கையளிக்க சம்மதித்துள்ளதாகவும் ட்ரம்ப் கடந்த மாதம் அறிவித்திருந்தார். எனினும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்ட போதிலும் காசா பகுதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் கிழக்கு கரையை டால்பின் சூறாவளி தாக்கவுள்ள நிலையில் அங்கு 1600க்கும் மேற்பட்ட விமான சேவைகள்
ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் சுமார் 5 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சூறாவளியின் தாக்கம் தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து நாட்டின் தேசிய வானிலை மையம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மிக கடுமையான சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பை விடுத்துள்ளது. அதிக மக்கள் தொகை கொண்ட கிழக்கு கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஷங்காய் நகரின் முக்கிய விமான நிலையங்களில் 1400க்கும் மேற்பட்ட விமான சேவைகளும், ஹொங்சோ விமான நிலையத்தில் 270க்கும் மேற்பட்ட விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் ஜெஜியாங் மற்றும் ஃபூஜியான் மாகாணங்களில் 200க்கும் மேற்பட்ட படகு சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெஜியாங் மாகாணத்தின் தாய்சோ நகரிலிருந்து சுமார் 39,000 மக்களும், சங்காய் மற்றும் ஃபூஜியான் மாகாணங்களிலிருந்து ஆபத்தான பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். சூறாவளி ஞாயிற்றுக்கிழமை இரவு அல்லது திங்கட்கிழமை அளவில் மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் பலத்த காற்றுடன் சீனக்கரையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறாதென்றும் இடைத்தரகர்கள் மூலம் செய்திகள் மட்டுமே பரிமாறப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறியதாக குற்றம் காட்டிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு திருத்தங்கள் செய்யப்படும் வரை பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முடியாது என்று கூறினார். ஈரானின் மெஹர் செய்தி நிறுவனத்தின்படி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான வழியை மத்தியஸ்தர்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அமெரிக்கா செய்ததாக கூறப்படும் மீறல்கள் குறித்து ஒரு தீர்வு காணப்படும் வரை பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முடியும் என்று தெஹ்ரான் நம்பவில்லை என்று அராக்சி குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு உகந்த சூழலை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று கூறிய அவர், அமெரிக்கா தனது மீறல்களை சரி செய்யும் வரை பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்பில்லை என்றும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதைகளை மாற்றுவது ஒரு தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான விஷயம் என்றும் அது நீரிணையை திறந்து விடுவதாக அர்த்தமல்ல என்றும் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடக நிறுவனங்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் கடுமையான விதிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அமெரிக்க மக்களில் பெரும்பான்மையானோர் ஆதரவு தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சிறுவர்களை பாதுகாக்கும் வகையில் 16 வயதிற்குட்பட்ட பயனாளர்களுக்கு வயது பரிசோதனை கருவிகளை கட்டாயமாக்குவது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுக்கு இரு கட்சிகளையும் சேர்ந்த மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெட்டா மற்றும் யூடியூப் போன்ற நிறுவனங்கள் சிறுவர்களை அடிமையாக்கும் வகையில் தமது செயலிகளை வடிவமைத்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டு சட்ட ரீதியான அழுத்தங்களை எதிர்கொண்டு வரும் நிலையிலேயே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 61% சமூக ஊடகங்களுக்கு கடுமையான கண்காணிப்பு தேவை என தெரிவித்துள்ளனர். மேலும் 66% சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்க வயது பரிசோதனை முறையை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அத்தோடு சமூக ஊடகங்கள் சிறுவர்களுக்கு அடிமைத்தனத்தை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் மனநலனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என 85% அமெரிக்கர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். எனினும் பெரும்பாலான மக்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள போதிலும் நாளாந்தம் அதில் அதிக நேரத்தை செலவிடுவதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏமனில் சவுதி ஆதரவு படைகள் மீது ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். சவுதி அரேபியா பெரும் போருக்கு தயாராகி வரும் வேளையில் எவ்வளவு பெரிய போரையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஹவுதிகளின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் ஜஹாசாரி அறிவித்துள்ளார். ஹோர்மோஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட இடையூறுகள் மற்றும் சங்கடத்தில் அன்சரலா விதித்துள்ள முற்றுகை காரணமாக சீனா சவுதி அரேபியாவிடமிருந்து தனது எண்ணெய் கொள்முதலை குறைத்து வருகின்றது. தற்போது சீனா அதிக அளவில் ரஷ்யா கச்சா எண்ணெயை வாங்குகின்றது. மேலும் சில எண்ணெய் வர்த்தகங்கள் அமெரிக்க டாலர்களுக்கு பதிலாகவும் சீனா யுவானில் தீர்க்கப்படுகின்றன. பாரம்பரியமாக சவுதி அரேபியா தனது பெரும்பாலான கச்சா எண்ணெயை சீனாவுக்கு அமெரிக்க டாலர்களில் விற்பனை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.